இவ்வாறு அந்த சஹாபியின் வாழ்க்கையில் உயிர் போகும் நேரத்தில் அல்லாஹ் ஒரு மலக்கை கொண்டு உதவி செய்தான். இவ்வாறாக வாழ்வில் எந்த சிரமமாக இருந்தாலும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ் உடனே அதை நீக்கிவிடுவான். இந்த துஆவை பார்த்தோமானால், يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما تريد أسألك بعزك الذي لا يرام وبملكك الذي لا يضام وبنورك الذي ملأ أركان عرشك أن تكفيني شر هذا اللص يا مغيث أغثني يا مغيث أغثني يا مغيث أغثني يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما تريد أسألك بعزك الذي لا يرام وبملكك الذي لا يضام وبنورك الذي ملأ أركان عرشك أن تكفيني شر هذا اللص يا مغيث أغثني يا مغيث أغثني يا مغيث أغثني. இந்த வார்த்தையில் மட்டும் நீங்கள் உங்கள் தேவையை முறையிடுங்கள். أن تكفيني شر هذا اللص. அது அந்த சஹாபி திருடர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதாக கூறியது. இன்ஷா அல்லாஹ் இதை ஓதி துஆ கேளுங்கள், நிச்சயமாக உடனே பதில் கிடைக்கும். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்களுடைய ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.